ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ரூபினி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம ரஜினியினுடைய எந்த வயசில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ரூபினி 3 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. என்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 37வது வயசில் மனிதன் படம் தாங்க. படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வந்து ரூபினி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை சந்திரபோஸ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் கூட ரகுவரனும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே செம சூப்பருங்க. இந்த படத்தில் டான்ஸும் செம சூப்பருங்க. நம்ம ரஜினிகாந்த் ரூபினி டான்ஸ் வந்து செம சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. ரூபினி செம சூப்பராகவே டான்ஸ் ஆடி இருக்காப்புல இந்த படத்தில். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 39வது வயசில் ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் கௌதமி நடித்தாலும் நம்ம ரூபினி வந்து ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்புலங்க. இதில் கதாநாயகியாகவே நடிச்சிருக்காப்புல. இதில் ஒரு நடிகையாகவே நடிச்சிருக்காப்புல நம்ம ரூபினி. இந்த படத்தையும் எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ராஜா குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கும் சந்திரபோஸ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ரகுவரன் நடிச்சிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கௌதமி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம ரூபினி ஒரே ஒரு சீனுக்கு தான் வந்திருப்பாப்புல. அந்த சீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1993ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 43வது வயசில் உழைப்பாளி படம் தாங்க. உழைப்பாளி படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புலையா. ஆமாங்க, ஒரே ஒரு பாட்டுக்கு செம சூப்பராகவே டான்ஸ் ஆடிருப்பாப்புல நம்ம ரூபினி. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ரோஜா நடித்தாலும் ஒரே ஒரு பாட்டுக்கு நம்ம ரூபினி சூப்பராகவே டான்ஸ் ஆடிருப்பாப்புலங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைனா மைனா அப்படிங்கிற பாட்டு தாங்க. இந்த படத்தை பி வாசு வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து தமிழரசன் தமிழழகன் அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங்காகவே நடிச்சிருப்பாப்புல நம்ம ரஜினிகாந்த். இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த 3 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் ரூபினி நடிப்பு நல்லா இருக்குது, எந்த படத்தில் ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்புல இல்லை நம்ம ரூபினி, அந்த படம் நல்லா இருக்கா, ஒரே ஒரு சாங்குக்கு சூப்பராக டான்ஸ் ஆடி இருப்பாப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட உழைப்பாளி படம், அந்த படம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.